இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 12 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் மேன்மையை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய சீடர்களை நோக்கி, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் என்று அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே நாம் ஏராளமான போதகர்களை நாம் பார்க்கிறோம். ஏராளமான ஆண்டவருடைய ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மக்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துகிறார்களா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குரிய. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு மக்களுக்கு எப்படிப்பட்ட போதனை அவசியமோ அப்படிப்பட்ட போதனையை மக்களுக்கு கொடுக்காமல் அவர்கள் நாட்களை நகர்த்துகிற ஒரு அர்த்தமற்ற போதனைகளை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மண்ணுலகிற்கு அடுத்த ஆசீர்வாதங்களையும் இந்த மண்ணுலகிற்கு அடுத்த பல்வேறு காரியங்களை குறித்த போதனைகள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறதை அல்லாமல் எல்லோரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான போதனைகள் இன்றைக்கு மிக மிக குறைவாகவே சமூகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை குறித்த ஒரு தெளிவற்ற நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் அவர் மறுபடி வரப்போகிறாரா என்று கேள்வி கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தவழ்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் தவறேதுமில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் உண்மையிலேயே நிரம்பப்பட்ட ஒரு போதகர், பரிசுத்த ஆவியானவரை தனக்குள் வைத்து முழுமையாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு போதகர் மக்களுக்கு முழு உண்மையையும் எடுத்து சொல்லுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிற ஒரே ஒரு போதனை, ஆண்டவர் வெகு விரைவில் வர இருக்கிறார் என்பதையும், அவ்வாறு அவர் வருகிற பொழுது அவரால் சந்திக்கப்படுவதற்கு தேவையான முழு தகுதியையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதுமே இன்றைய விசுவாசிகளுக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான போதனை ஆகும். அந்த மிக முக்கியமான போதனையை பரிசுத்த ஆவியானவரால் நிரம்ப பெற்றவர்களால் மட்டுமே மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே விசுவாச கூட்டத்தாராகிய நாம் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் நம்முடைய வழிபாடுகளிலே கலந்து கொள்கிற பொழுது ஆண்டவருடைய வருகையை குறித்த எச்சரிக்கையின் செய்தி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதா என்பதை சற்றே விசுவாசிகள் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆராய்ச்சி இன்றைக்கு மிக அவசியமாக விசுவாச கூட்டத்திற்கு தேவைப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட வல்லமையான பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போதகர்களின் வார்த்தைகளுக்கு அன்பு தாய் மரியாள் கீழ்ப்படிந்தது போல, இதோ மது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நாம் கீழ்ப்படிவோம். ஒரு அர்த்தமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.